நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜி மக்பூலான ஹஜ்ஜா, அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜான்னு நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹால ஹஜ்ஜிக்கு போகாமலே மக்பூலான ஹஜ்ஜி செய்யப்பட்ட சாப் அல்லாஹால நம்மளுக்கு கொடுத்துட்றான். அது என்ன அமல் தானே நீங்கள் கேட்குறீங்க? நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, யார் தன்னுடைய பெற்றோர்களை இரக்கமும் அன்பும் கலந்த பார்க்கக்கூடிய நல்ல பிள்ளையுடைய ஒவ்வொரு பாருக்கு அல்லாஹாலா ஹஜ்ஜு செய்யப்பட்ட சாபை, அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய சாபை அல்லாஹாலா கொடுத்துட்றான். சஹாபாக்கள் 100 முறை பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம், அப்போ நம்ம எத்தனை தடவை இந்த அமலை செஞ்சாலும் அல்லாஹாலா அத்தனை தடவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய சாபை அல்லாஹாலா நமக்கு கொடுத்துட்றான். நம்ம ஹஜ்ஜு செஞ்சாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஹஜ்ஜு செய்ய முடியும், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹாலா எவ்வளோ சுலபமாக அல்லாஹாலா அந்த சாபம் கொடுக்குறான்னு பார்த்துங்களேன். அப்போ இதில் முக்கியமான கருத்து என்ன வேணும் அப்படின்னா, பெற்றோர்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து இதில் இருக்குது. அப்போ அல்லாஹாலா இந்த அமலை செய்வதற்கும் ஹஜ்ஜுக்கு போவதற்கும் அல்லாஹாலா நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிது தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.